சார் உங்க பேர் என்ன? நீங்க ஜம்மு காஷ்மீருக்கு எப்ப போனீங்க? அங்க என்ன நீங்க பாத்தீங்க? எந்த இடத்துக்கெல்லாம் ஜம்மு காஷ்மீர் போனீங்க? அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த பெகல்காம்ல நீங்க இருந்தீங்களா? என் பேர் சையத் உஸ்மான். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி என்ற ஊரிலிருந்து நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை காஷ்மீர் போய் சேர்ந்தோம். அங்கே போயிட்டு நம்ம 2 நாள் சுற்றி பார்த்தோம். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துல எல்லாமே நம்ம முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போகும்போது தான் பின்னாடி ஃபயரிங் நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சத்தம் தூரத்துலேருந்து சுட ஆரம்பிச்சாங்க. நாமளும் ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். உடனே குதிரைக்காரர் சொன்னார், இல்லை ஏதோ ஃபயரிங் ஆகுது, நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் உடனே ஓடுங்க, இறங்கி ஓடுங்க. இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுதுன்னு கேட்கும்போது உயிரை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் ஓடுங்கன்னாரு. அந்த எந்த மேடு பள்ளம் பார்க்கல, கல் முள்ளு பார்க்கல. அந்த 3 கிலோமீட்டர் மலையை ஓடியே நாங்கள் கீழே இறங்கணும். இறங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட் போகிறதுக்காக எங்களுக்கு ரோட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, உதவி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 4 மணி நேரத்திலே எங்களை எங்கள் ஹோட்டல் ரூமுக்கே புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு ஆறுதல் சொல்லி, உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் உடனே செய்கிறோம். உங்களுக்கு எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டாலும் தடங்கள் ஏற்பட்டாலும் உடனே எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு அரசு உங்களோடு இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னோம். அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து இருந்த உதவி மைய அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு இருந்தார்கள். எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள். ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டிலிருந்து டெல்லி அடையும் முறையும் எங்களுக்கு சென்னை சென்று அடையும் முறையும் நாம் உங்களோடு இருப்போம் என்று தமிழக முதல்வரின் சார்பாக அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கினார்கள். அதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எங்கள் ஊரார் சார்பாகவும் மிக்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், அந்த தாக்குதல் நடந்துவிட்ட போது அங்க செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்களா? அவங்க எவ்வளவு நேரத்தில் அங்க சேர்ந்தாங்க, ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லை சார், ஒரே டோட்டலா அங்க இருந்த ஒரு 500 இருந்து 1000 பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க. ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலைப்பகுதி, குதிரையில தான் போக முடியும். குதிரையில போக வசதி உள்ளவங்க தான் அங்க போனாங்க. அங்க போயிட்டு பார்த்தோம், எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்தது. ஷூட்டிங் நடக்கிறப்போ, அந்த ஃபயரிங் நடக்கிறப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் தெரியாது. 2-3 குண்டு அவங்க சுட்டப்புறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்ல போலீஸோ அங்க இல்லை. சம்பவம் நடந்து நாங்க பாதி மலை இறங்கிட்டோம். இறங்கிட்ட அப்புறம் தான் அவங்க போனாங்க. அந்த போலீஸ் வர்றதுக்கான காலதாமதம் ஒரு 5-10 நிமிடங்கள் இருக்குமா? ஒரு 15 அரை மணி நேரம் இருக்கும் சார். 15 மினிட்ஸ் வந்துடும் கண்டிப்பா. அந்த இடத்துல இருந்த மக்கள் கூட்டத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே இல்லைங்க சார். அது நார்மலா இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி அங்க இருக்கிறது இல்ல. இது வரைக்குமே அந்த மாதிரி நடக்கலன்றதுனால தான் அங்க எதுவும் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை. சோ நீங்க டூருக்கு போனீங்கல்ல அந்த பெகல்காம் ஏரியால, எவ்வளவு நேரம் அங்க சுத்தி பாத்தீங்க? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எப்படி இருந்தது? நாங்க 1.5 மணி நேரம் அங்க இருந்தோம் சார். லைவ்ல போயிட்டு இருக்கு, பேசுங்க. 12:30 மணிக்கு எங்க கீழே இருந்து புறப்பட்டோம். ஒரு 3/4 மணி நேரத்துல 1:15 போயிட்டோம். அங்கிருந்து 2 மணிக்கு நாங்க கிளம்புறோம். 2 மணிக்கு கிளம்பி அந்த கேட் வழியா வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. 2:10க்கு கேட்ல நிக்கிறோம். அது நடந்தது 2:15. 2:10க்கு நாங்க கேட்ல நிக்கிறோம். 2:15ல நடக்குது. சரி, ஓகே. எப்படி அங்க இருந்து அப்புறம் எப்படி வந்தீங்க இங்க டெல்லிக்கு? என்ன கஷ்டம்? இல்ல சார், நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல ஆன் த வே. சரி, நாங்க அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். அந்த ஹோட்டல்ல நாங்க தங்கிட்டோம். நாங்க தங்கியிருந்த ரூம்ல தங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹோட்டல்ல சாப்பிட்டோம், அங்கே படுத்துருந்தோம். அப்புறம் அங்க இருக்கிற உள்ள நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. மறுநாள் பந்துன்றதால நாங்கள் எங்கேயுமே வெளியே கிளம்பல. ஸ்ரீநகருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதால நாங்கள் ரூம்லேயே தங்கிட்டோம். ரூம்லேயே தங்கி தான் எல்லா அதிகாரிகிட்ட பேசியிருந்தாங்க. அப்புறம் காலையில் ஒரு கலெக்டர் கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் காலையில் புறப்பட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்